கட்சிகள் இப்போ தமிழ்ன்னு சொல்லி கொண்டு இருக்கிறது 3 பேர். தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் மற்றது நாங்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தடை செய்தது அந்த சமாதான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்த காலப்போது சமாதான முயற்சிகளை திட்டமிட்டு குழப்புகின்ற செயல்பாடுகள். கருணாவுடைய பிரிவுக்கு பிற்பாடு ஸ்ரீலங்கா அரசு அந்த பிரிவை பயன்படுத்தி 2004க்கு பிறகு 2004க்கும் 2009க்கும் இடையிலே இந்த சமாதான முயற்சியை குழம்பத் தொடங்கினதுக்கு பிறகு எங்களுக்கு சொன்ன நியாயம் என்னென்றால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு கூட்டாட்சி தீர்வுக்கு இணங்க தயாரில்லை. தவறு. உண்மையிலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு சமஷ்டி தீர்வுக்கு இணங்க தயார் அணுவ ரீதியான விட்டுக் கொடுப்புகளை எதிர்பார்த்த இடத்துல தான் இயக்கத்துக்கு அந்த தயக்கங்கள் வர வேண்டி வந்தது. தமிழரசு கட்சி அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்த இதில் ஒரு முக்கிய பங்காற்றின சுமந்திரன் பிடிக்குள்ளே சிக்கப்பட்டு போயிருக்கின்றது. இன்றைக்கு ஐயோ எல்லாம் வெளியில் வந்துட்டது. ஊடகங்கள் தினக்குரல் உதயன் முன் வரிசையில் இது எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி எல்லாத்தையும் போட்டுடைச்ச இடத்துல இதை மூடிமறைக்க இயலாது. ஆகவே நாங்கள் விழுந்தடிச்சு இதை எதிர்க்கணும். அப்போத்தான் சிங்களமய வேலை மூடி மறைக்கிறதுக்கு தமிழ் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுக்கும் உறுதி கொடுக்கறதாக காட்டிக்கொண்டு மேடையில் சுமந்திரனோட உட்கார்ந்திருந்த செல்வம் அடைக்கலாம். இன்றைக்கு டிடிஎன்ஏ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் 2 விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடுகளையும் கருத்துகளையும் தெரிவிக்கிறதுக்கு விரும்புகிறோம். முதலாவது விடயம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கு மேற்கொண்ட ஒரு சில சந்திப்புகளுக்கு பிற்பாடு நாங்கள் ஐரோப்பாவுக்கு சென்று எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் உறுப்பினர்களையும் சந்தித்ததோட அதே சமயம் நாங்கள் மக்கள் சந்திப்புகளையும் நடத்தி அங்கு ஐரோப்பிய நாடுகளுடைய வெளிவிகார துறை சார்ந்த இலங்கைக்குரிய பொறுப்பாளர்கள் மேலையும் நாங்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு நாங்கள் அதன் நோக்கம் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்று குறிப்பாக இந்த வரப்போகின்ற அரசாங்கத்துடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முயற்சிகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு அரசியலமைப்பு திருத்தமூடாக மட்டும்தான் செய்யலாம். ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதன் ஊடாக ஒற்றையாட்சியை நீக்கி தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற ஒரு கூட்டாட்சி முறையை கொண்டு வருவதின் ஊடாக மட்டும்தான் தீர்க்கப்படலாம் என்றது அனைவருக்கும் தெரிஞ்ச விடயம். அது நடக்காத நிலையிலே தொடர்ந்தும் நாங்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே முடக்கப்பட்டு இருக்கின்ற வரைக்கும் எங்களுடைய அடையாளம் எங்களுடைய தேச இருப்பு என்றது அளிக்கப்படும் என்றது நினைக்கிறேன் கடந்த 76 வருடம் மிக தெளிவாக ஒரு நிரூபிச்சிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்போ இந்த சந்தர்ப்பம் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்போவதாக அரசாங்கம் அறிவிச்சிருக்கின்ற ஒரு நிலையிலே, ஆனால் அந்த அரசியலமைப்பு மீண்டும் 4வது தடவையாகவும் ஒரு ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பாக இருக்க போகின்றது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்கள் தெரிவித்திருக்கின்ற நிலையிலே அந்த அரசியலமைப்புன்றது அவ்வகையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற வகையில் ஒரு ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பாக இருக்க முடியாது, அது இருக்கவும் கூடாது. தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற ஒரு சமஷ்டி தீர்வாக ஒரு கூட்டாட்சி தீர்வாக அமைந்தே ஆகணும் என்ற விடயத்தை வலியுறுத்துவதற்கு நாங்கள் இந்த சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டோம். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நாங்கள் சொன்ன விடயம் என்னென்றால், இந்த சமாதான முயற்சிகள் கடைசியாக நடைபெற்ற தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் இடையில் நடைபெற்ற சமாதான முயற்சிகளில்
தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வந்து தடை செய்தது அந்த சமாதான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதி. அந்த உண்மையிலே அந்த சமாதான முயற்சிகள் அந்த தடையால் வந்து அரசாங்கத்துக்கு குழப்பறத்துக்கு சுகமாக இருந்தது. ஏனென்றால் அந்த சமநிலைமையை வந்து அரசு தரப்புக்கு சார்பாக வந்து அதை மாற்றி அமைச்சு அந்த தடை. அதுவும் அந்த தடை எப்போ வந்ததுண்டா வந்து சமாதான முயற்சிகளை திட்டமிட்டு குழப்புகின்ற செயல்பாடுகள், விசேஷமாக வந்து கருணாவுடைய பிரிவுக்கு பிற்பாடு வந்து ஸ்ரீலங்கா அரசு அந்த பிரிவை பயன்படுத்தி கணிசமான படுகொலைகளை செய்து சமாதான முயற்சிகள் சார்ந்த சூழலை, போர் நிறுத்த சூழலை குழப்பறத்துக்கு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்த சூழலில் தான் அந்த தடை வந்தது. அப்போ அது எல்லாமே வந்து சமாதான முயற்சிகளை விரும்பாமல் ஒரு தீர்வை தமிழருக்கு கொடுக்காமல் ஒரு ஒரு யுத்த ரீதியாக போர் ஊடாக வந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இராணுவ தீர்வொன்றை கொடுப்பதற்கு விரும்பின தரப்புகளுடைய கரங்களை பயன்படுத்தினார். இதில் எல்லாத்தையும் நாங்கள் சுட்டி காட்டினாலும் வந்து அந்த நாடுகள் அந்த காலத்தில் அந்த 2004க்கு பிறகு 2004க்கும் 2009க்கும் இடையிலே இந்த சமாதான முயற்சியை குழம்ப தொடங்கினதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து சொன்ன நியாயம் என்னென்றால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு கூட்டாட்சி தீர்வுக்கு இணங்க தயாரில்லாவே தமிழீழம் தனிநாடை உருவாக்குறதில் விடாப்பிடியாக இருக்கிறார்கள். அது தாங்கள் ஏற்க முடியாது. ஆகவே தாங்கள் வந்து அந்த ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக தாங்கள் ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் இருக்கு. ஏனென்றால் புலிகள் வந்து இந்த விஷயத்தில் வந்து நேர்மையாக நடந்து கொள்ள இல்லை என்று ஒரு கருத்தை சொல்லித்தான் அந்த தடையை வந்து நியாயப்படுத்தினேன். அது முற்றிலும் தவறு. உண்மையிலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு சமஷ்டி தீர்வுக்கு இணங்க தயார். ஆனால் சர்வதேச சமூகம் அந்த விட்டு கொடுப்புகள் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திடமிருந்து ஸ்ரீலங்கா அரசு இதுக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு எல்லையை மீறி அவர்கள் அதில் இருந்து பின்வாங்க மாட்டினோம் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு முதலே வந்து அந்த விட்டு கொடுப்புகளை வந்து இயக்கத்தில் பக்கத்தில் இருந்து எதிர்பார்த்துருந்தாங்க. அதுவும் விசேஷமாக இராணுவ ரீதியான விட்டு கொடுப்புகளை வந்து எதிர்பார்த்த இடத்துல தான் இயக்கத்துக்கு வந்து அந்த தயக்கங்கள் வந்து வர வேண்டி வந்தது. அதால் தான் அந்த ஒரு சில தாமதங்கள் வந்ததை தவிர ஒரு சமஷ்டி தீர்வு சம்பந்தமாக அவர்கள் அதை நேர்மையாக பரிசீலிக்கிறதுக்கு தயாராக இருந்தவை என்று சுட்டி காட்டவும் வந்து இந்த நாடுகள் அதை ஏற்க மறுத்து, இல்லை சமஷ்டியை வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதுக்கு நேர்மையாக பயணிக்க இல்லை, பேருக்கு வந்து சமஷ்டி என்று சொன்னாலும் வந்து அவை நேர்மையாக பயணிக்க இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு தான் அந்த தடையை நியாயப்படுத்துவேன். இன்றைக்கு வந்து அவர்கள் சேர்ந்து இந்த போராட்டத்தை வந்து மௌனிக்க வச்சது. ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய ஆணை ஜனநாயக ரீதியாக வந்து இந்த சமஷ்டி தீர்வுக்கு, தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வுக்காகத்தான் இருக்கின்றது. 2009 இருந்து அது தொடர்ச்சியாக வந்து தமிழ் மக்கள் வழங்கி வரையினம். அந்த ஆணையை கொடுக்குற தரப்புகள் அதுக்கு நேர்மையாக நடந்து கொள்ளாமல் இருந்தது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. விசேஷமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போ தமிழரசு கட்சி வந்து ஆணையை பெற்றதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் தெளிவாக தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வு இல்லாட்டி கூட்டாட்சி தீர்வு மட்டும்தான் எங்களுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் தங்களோட ஆணையை தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்திருக்கிறார். போன கடைசி 2004ஆம் ஆண்டு தேர்தலையும் கூட தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் கிடைச்ச வாக்குகளை எடுத்து பார்த்தா மூன்று தரப்பும் வந்து சமஷ்டி சொல்லித்தான் வாக்கை பெற்றது. ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறான்னு சொல்லித்தான் வாக்கை பெற்றது. ஆகவே அதெந்த வாக்குகளை கூட்டு பார்த்துனீங்கன்னா அரசு தரப்புக்கு கிடைச்ச வாக்களுக்கு முன்னே எத்தனை மடங்குக்கு மேலாக இருக்கு. ஆகவே எங்களை பொறுத்தவரை வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. நாங்கள் தடையே போடாதீங்கள், தடையை போட்டுறீங்கண்டா இந்த பேச்சுவார்த்தைகள் குழம்பும் என்று நாங்கள் அந்த நேரம் சொல்ல, நீங்கள் அதை நம்பாமல் வந்து நீங்கள் தடையே போட்டுறீங்கள். தடையை போட்டதை நியாயப்படுத்தின எப்படின்றா வந்து சமஷ்டியை கூட்டாட்சி தீர்வை வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம்
அதுக்கு நேர்மையாக பயணிக்கவில்லை என்று சொல்லித்தான் அதை நியாயப்படுத்துறீங்க. அப்படின்னா என்ன கூட்டாட்சி என்றா ஸ்ரீலங்கா அரசு கொடுக்கறதுக்கு தயார், நீங்கள் அதை ஏற்க மறுத்துறீங்கள் என்றதான் சொல்லுவார்கள். அப்படி இல்லைன்னு நாங்கள் சொல்லவும் வந்து எங்களை மறுத்துத்தான் நீங்கள் அந்த தடையை நியாயப்படுத்தி போரையும் வந்து அரச தரப்புக்கு வெற்றிகரமாக நடத்துவதற்கு வந்து நீங்கள் உதவி செய்வீர்கள். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு கடமை இருக்குது. இன்றைக்கு வந்து உங்களுக்கு தமிழ் மக்கள் ஒரு ஆணையை கொடுத்திருக்கிற இடத்துல வந்து இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியமைப்பு கொண்டு வரப்போவதாக அறிவிச்சிருக்கிற இந்த சூழலில் அது தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் மக்களுடைய ஆணை தொடர்ச்சியாக மதிக்கிற வகையில் ஒரு கூட்டாட்சி சமஷ்டி தீர்வை வழங்குவதற்கு வந்து உங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. நீங்கள் அதில் வந்து திரையிட வேணும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். இதில் நீங்கள் நடுநிலைமை வகிக்க இயலாது என்றதுதான் எங்களுடைய செய்தியாக அங்கு இருந்தது. அந்த நாடுகளிடம் மக்களிடம் வந்து நாங்கள் இந்தியான அவசியத்தையும் வந்து நாங்கள் எடுத்து காட்டினோம். விசேஷமாக வந்து அரசாங்கம் ஒரு ஒற்றையாட்சி முறையை திரும்ப கொண்டு வர இருக்கிறோம். இது துரதிர்ஷ்டவசமாக அரசாங்கத்துக்கு வந்து வடகிழக்கில் இருக்கிற 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து வெறுமனே 8 பேர் மட்டும்தான் இருந்தாலும் கூட இதில் தமிழரசு கட்சி வந்து எந்தளவு தூரத்துக்கு நேர்மையாக நடந்து கொள்ள போயினோம்ன்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் வந்து தமிழரசு கட்சி அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்த இதில் வந்து ஒரு முக்கிய பங்காற்றின சுமந்திரன் பிடிக்குள்ளே சிக்கப்பட்டு போயிருக்கின்றது. இன்றைக்கு சுமந்திரன் மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட சுமந்திரன் ஆதிக்கம் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை வைத்து கொண்டு வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை எடுக்கிற இல்லாட்டி உறுதியாக பயணிக்கக்கூடியவர்களை ஓரம் கட்டுகின்ற செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதுதான் இந்தியா யதார்த்தம். அப்போ நாங்கள் அந்த கோணத்தில் பார்த்தால் வந்து சில வழியிலே வந்து அந்த நடவடிக்கைகள் ஏன் இந்த நேரம் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தான் தயாரித்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு இந்த அரசாங்கம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவை என்ன தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருக்கிற போல முன் கொண்டு வருகின்ற பொழுது வந்து அதை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களில் குறைஞ்சது 2 பேர் ஆகுது. அங்கால ஆதரித்து அதை எப்படி என்றாலும் தமிழ் மக்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டதாக ஒரு நிலைமையை காட்டுவதற்கு நிரூபிப்பதற்கு இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறார்கள் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் முறியடிப்பதாக இருந்தால் என்றால் அவ்வகையான ஒரு சந்தேகம் நடக்காமல் அந்த நாங்கள் சந்தேகிக்கிற வகையில் வந்து தமிழரசு கட்சியும் வந்து இந்த ஐக்கிய ராஜ்யவை ஆதரிக்கிற ஒரு நிலைமையை நிப்பாட்டி ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் இணைந்து உண்மையிலே மக்கள் கொடுத்த தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை வலியுறுத்துவதற்கு வந்து அழுத்தம் உருவாக்குவதற்கு எங்களோட புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் தெளிவடைய வேணும். இந்த விடயங்களை ஆழமாக விளங்கி கொண்டு அவர்களும் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டத்துக்குள்ளே வரவேணும் என்ற கருத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த வகையில் வந்து நான் அந்த கூட்டத்துக்கு வந்து நான் நோவே நாட்டுக்கு நடைபெற்ற அந்த கூட்டங்களுக்கோட மட்டும்தான் நான் கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தேன். ஆனால் எங்களுடைய அமைப்பினுடைய செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ கஜேந்திரன் அவர்களுடைய தலைமையில் வந்து எங்களுடைய ஏனைய உறுப்பினர்கள் வந்து ஐரோப்பிய ஏனைய நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சினுடைய பிரதிநிதிகளை சந்தித்தது மட்டுமல்ல எங்களுடைய மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய அமைப்புகளையும் சந்தித்து இந்த அரசியல் பணிகளை நடத்தி வந்திருக்கிறார்கள். 2வது விடயம் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த கிபுலோயா திட்டம் அரசாங்கம் தீவிரமாக முன்னுக்கெடுக்கிறதுக்கு அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார். இந்த விடயம் கடந்த வரவு செலவு திட்டத்திலே வந்து உண்மையிலே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்.
ஏண்டா இன்றைக்கு இந்த கிபுலோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு தேவைப்படுகின்ற கிட்டத்தட்ட 9 பில்லியன் ரூபாய் இலங்கையுடைய இந்த அரசாங்கத்துடைய காசில் தான் அவர்கள் இந்த திட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள். அவர்கள் வெளிநாட்டு நிதிகளை பயன்படுத்தி செய்வதற்கு திட்டமிடவில்லை. அப்போ இந்த வேலை திட்டத்துக்குரிய நிதி இந்த பட்ஜெட் ஊடாகத்தான் முன்னெடுக்கப்பட்டது. அப்போ இந்த பட்ஜெட்டை தமிழ் தேசிய பேரவை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் அதை எதிர்த்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வகையான சிங்களமயமாக்கல் வேலை திட்டங்களையும் சுட்டி காட்டி தான் நாங்கள் எதிர்த்தினாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த வேலை திட்டம் முன்னெடுக்கிறதுக்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருடைய எதிர்ப்போடு மட்டும் தான் அந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். சரி, 8 பேர் அரசு தரப்புன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கம் செய்கிறதை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கணும் என்று எடுத்துக்கொண்டாலும் மிச்சம் 10 பேர் இருக்கிறார். தமிழரசு கட்சியில் 8 பேர், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஒருவர், மற்ற இன்னொரு ஆள். அப்போ அந்த 10 பேரும் இந்த அரசியலமைப்பை பட்ஜெட் அரசியலமைப்பில் வரவு செலவு திட்டத்தை எதிர்க்காமல் இருந்தது அவர்களுடைய நியாயப்பாடு நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துகிறான்ற பேரில் அவர்கள் எதிர்க்க விரும்பவில்லை என்று தான் சொன்னார். அப்போ இதில் எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு இந்த நிதியை ஒதுக்கிறது தமிழ் பிரதேசங்களை முற்றுமுழுதாக சிங்களமயமாக்குறதுக்கு வீதாசாரத்தில் எங்களுடைய சனத்தொகையினுடைய எண்ணிக்கையை குறைச்சி சிங்களமாக்குறதுக்குரிய இனவாத வேலை திட்டங்கள் திட்டத்தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலேயும் நல்லெண்ணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அதை எதிர்க்காமல் இருக்கிற அதை ஆதரிக்கிறதுக்கு சமம். அப்போ இந்த திட்டங்களை ஆதரித்ததுக்கு பிறகு பேர்ந்து போய் இன்றைக்கு ஐயோ இப்படி நடக்க போகிறோன்னு சொல்லி கொண்டு குழம்புறதில் ஒரு அர்த்தமும் இல்லை. அப்படி குழம்புறார்கள் என்றால் என்னடா இது அனுபவம் இல்லாதாக்கள்னு சொல்லலாம். பெரிய அனுபவசாலியர் என்று தான் தங்களை காட்டிக்கொள்கிறார். சில பாராளுமன்றத்தில் இந்த முறை இல்லாட்டிலும் இன்றைக்கு இந்த பெருந்தலைவர்கள் என்று சொல்கிற கூடிய ஆக்கள் தங்களுக்கு சரியான அனுபவம் இருக்குன்றது தான் சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்போ அவைக்கு இது விளங்காதண்டு இல்லையே. அப்படி என்றால் விளங்கி கொண்டு செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த விளக்கத்தோடு ஆதரித்து போட்டு இன்றைக்கு அந்த அதே விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்றால் எது உண்மை? எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. எங்களுக்கு விளங்கையில் எது உண்மை? இந்த வேலை திட்டத்தை செய்கிறதுக்கு எதிர்க்காமல் அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு நல்லிணக்கம் என்று சொல்லி அரசாங்கம் நல்லதை செய்ய பார்க்குது. அவை நாங்கள் அவங்களுக்கு எதிர்க்க விரும்ப இல்லைன்னு அதை மூடி மறைச்சு இந்த ஆபத்துகள் எல்லாத்தையும் காட்டாமல் அதை மூடி மறைக்கிறதுக்கு செயல்பட்டது தான் உண்மையா? அல்லது இன்றைக்கு ஐயோ எல்லாம் வெளியில் வந்துட்டது, ஊடகங்கள் தினக்குரல் உதயன் முன் வரிசையில் இது எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி எல்லாத்தையும் போட்டுடைச்ச இடத்துல இதை மூடி மறைக்க இயலாது. ஆகவே நாங்கள் விழுந்தடித்து இதை எதிர்க்கணும். அப்போத்தான் தாங்கள் அந்த ஆதரித்த விஷயத்தை மூடி மறைக்கலாம் என்றது உண்மையா என்று பார்த்தால் எங்களுக்கு 2வது தான் கொஞ்சம் கூட மேலோங்கி கொண்டு இருக்கிற போல தெரியுது. ஆனாலும் நான் ஒன்று சொல்லுவோனும், இன்றைக்காவது அவர்கள் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். அதை நாங்கள் ஆனால் இது ஒரு அரசியல் லாபம் எடுக்கிறதுக்குரிய ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடாது. ஏனால் அப்படி இருந்தால் இன்றைக்கு அவர்களுடைய செல்வாக்கு படிப்படியாக குறைஞ்சு கொண்டு வருகிற இடத்துல அவர்கள் அதை விளங்கிக் கொள்ளணும். அவர்கள் இப்படி நடந்து கொண்டபடியால் தான் மக்களுக்கும் நம்பிக்கை இழந்து கொண்டு மக்கள் அந்நியப்படுத்தப்பட்டு கொண்டு போகிறார். ஆகவே அது எல்லாத்தையும் கருத்தில் எடுத்து அவர்கள் உண்மையிலே இந்த மிக மோசமான கிபுலோடைய மகாபலி வலயத்துடைய சிங்களமயமாக்குற வேலை திட்டத்தை முறியடிக்கிறதாக இருந்தால் அவர்கள் சொல்ல வேண்டியது தயவு செய்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையிலே சிவில் சமூக தலைவர்களுடைய பங்களிப்போடும் இது முன்னெடுக்கப்பட வேண்டும்.
அவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிற அதே நேரம் வந்து நாங்களும் எதிர்ப்பு தெரிவிப்போம். ஆனால் சிவில் சமூகம் இதில் வந்து முன்னுக்கு வந்து இதில் வந்து செயல்படுறதை வந்து நாங்கள் கேட்கிறோம் என்ற கருத்தை அவர்கள் சொல்லணும். சொல்லி அதுக்கு அவர்கள் ஒத்துழைக்க வேணும் என்றதான் எங்களுடைய கருத்து. ஏன் இதை நான் சொல்கிறேன்டா, இந்த பட்ஜெட் என்ற விஷயம் மட்டுமல்ல, இந்த மகாவலி வலயம் என்ற விடயத்துக்குள்ளே தான் இந்த கிபுலோயா திட்டம் வருது. அதன் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம். இதே மகாவலி வலயத்துக்குள்ளே தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து கொக்கச்சான் குளம் என்ற ஒரு பாரம்பரிய தமிழ் கிராமத்தில் இருந்த மக்களை திரட்டி திட்டமிட்டு வந்து வெளியேற்றி எப்படி வந்து இந்த கிபுலோயா வேலை திட்டத்துக்கு வந்து முல்லைத்தீவு கிழக்கு பக்கமும் வவுனியா வடக்கில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் வாழ்ந்த மக்களை வந்து திட்டமிட்டு வந்து இராணுவ நடவடிக்கைகளால் வந்து வெளியேற்றி பெண்டு சிங்கள குடியேற்றங்களை செய்தார்களோ அதே மாதிரி வந்து இந்த கொக்கச்சான் குளம் பிரதேசத்தில் வந்து அதே மாதிரியான நடவடிக்கைகளால் வந்து சிங்கள மக்களை வந்து குடியேற்றி வந்து அது போகஸ்வெவ கலா போகஸ்வெவன்ற ஒரு சிங்கள பேரையும் கொடுத்து அது இந்த சமாதான காலத்தில் வந்து இந்த எல்லாரும் முண்டு கொடுத்து கொண்டு இருந்த மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கன்ற காலப்பகுதியில் வந்து அந்த அந்த கொக்கச்சான் குளம் பிரதேசத்தில் வந்து கலா போகஸ்வெவன்ற சிங்கள பேரை மாற்றி அங்கு குடியேற்றின சிங்கள மக்களுக்கு வந்து காணி உறுதிகள் கொடுக்கப்பட்ட மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க வவுனியாவுக்கு சென்று வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரிக்கு சென்று 2017 அக்டோபர் 21 அந்த போகஸ்வெவ கிராமத்தில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு வந்து உறுதி கொடுக்குறன்ற பேரில் வந்து கொக்கச்சான் குளத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இடத்தை முற்றுமுழுதாக நீக்கிறதுக்கு வந்து உறுதிகளை வந்து கொடுக்கப்பட்ட அதை மூடி மறைக்கிறது, அந்த சிங்களமய வேலை மூடி மறைக்கிறதுக்கு வந்து தமிழ் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுக்கும் வந்து உறுதி கொடுக்கிறதாக வந்து காட்டிக்கொண்டு அந்த நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வு நடைபெற்ற பொழுது வந்து அதில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியும் ரணில் விக்ரமசிங்க பிரதமரும் கலந்து கொண்டது. எதிர்கட்சி தலைவராக திரு சம்பந்தன் இருந்தவர் அவருடைய உடல்நிலை காரணமாக வந்து அவர் கலந்து கொள்ளாமல் வந்து அதுக்கு ஆசி செய்தி அனுப்பினார். அந்த ஆசி செய்தியை வந்து வாசித்தது வந்து அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பேச்சாளர், தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளர். மெட்டது மேடையில் சுமந்திரனோட வந்து உட்கார்ந்துருந்த வந்து செல்வம் அடைக்கலாதன், இன்றைக்கு டிடிஎன்ஏ செல்வம் அடைக்கலாதன். மெட்ட வேண்டிய பழைய நண்பர் வந்து விஜயகலா மகேஸ்வரர். அப்படிங்க சொல்கிறேன். அப்போ இது என்ன இது இந்த மகாவலி ஸ்கீம் இன்றைக்கு நாங்கள் எப்படி வந்து கொந்தளிக்கிறோமோ இந்த மகாவலி வலயத்துக்குள்ளே வந்து இந்த கிபுலோய திட்டம் வந்து எங்கட தமிழ் இடங்களை வந்து பறித்து சிங்களமயமாக்குறேன்ட்டு நாங்கள் இன்றைக்கு கொந்தளிக்கிறோம் தானே. அப்போ இந்த கொக்கச்சாங்குளத்தை வந்து பறித்து போட்டு போகஸ்வெவ சிங்கள பேரை கொடுத்து போட்டு வந்து அங்கே உறுதி கொடுக்க வந்து உங்களுக்கு கொந்தளிப்பு இருக்கே இல்லையே. அன்றைக்கு வந்து நீங்கள் அந்த உறுதியில் கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் நல்லிணக்கம் என்று சொல்லி போட்டு ஒரே மேடையில் வந்து இருந்து போட்டு அதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான அரசியல் ரீதியான அங்கீகாரத்தை கொடுத்ததும் வந்து அது எப்படி அது ஓகே, இதுதான் பிள்ளை. ஆனால் இல்வலயத்துக்குள்ளே அவே இணங்கினது அவையும் சேர்ந்து செய்தது வந்து சரியா. அப்போ இப்படியெல்லாம் நடந்து கொண்ட ஆக்கள் தான் இன்றைக்கு வந்து குழம்புறாங்களா வந்து எங்களுக்கு அந்த சந்தேகம் பாரத வந்து எங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அப்போ இது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் இல்லை. தவறு செய்கிறவர்கள் திருந்தலாம், விளங்குதே. திருந்துற இடம் வந்து நாங்கள் வர வைக்கோம். இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சி உண்மையிலே திருந்திருக்கிறாண்டால் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இப்படி நீங்கள் கடந்த காலங்களில் நடந்து கொண்டது என்றதை விளங்கி கொண்டு நீங்கள் இதில் வந்து தேவையில்லாமல் இது ஒரு அரசியல் லாபம் எடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் நடந்து கொள்கிறோம், இல்லாட்டி ஒரு மாகாண சபை தேர்தல் வரக்கூடும் என்றதுக்காகத்தான் நீங்கள் விழுந்தடித்து நடந்து கொள்கிறீங்கள் என்றது அல்ல. உண்மையிலே நாங்கள் திருந்திட்டோம் என்றதை காட்டுறதாக இருந்தால், அதை நிரூபிக்கிறதாக இருந்தால்
சிவில் சமூகம் இதில் வந்து இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு வந்து அழைத்து நாங்கள் அனைவரும் வந்து அவ்வகையான வேலை திட்டங்களுக்கு வந்து முழுமையான ஆதரவு வழங்குறதான் பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த விடயத்தை நாங்கள் ஏற்கனவே சிவில் சமூக தரப்புகளிடம் வந்து நாங்கள் சொல்லியும் இருக்கிறோம். இதில் அவர்கள் இதை முன்னெடுக்கிறதுக்கு முன்வரணும். அவ்வகையான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக இருக்கும். நாங்கள் இந்த தமிழரசு கட்சி மீது வந்து சந்தேகிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த கரைத்துறைப்பற்று பிரதேச சபை, இந்த மகாவலி எல்வலயத்துக்குள்ளே வந்து கரைத்துறைப்பற்ற பிரதேச சபை தான் ஆட்சியுரிமை, இந்த என்ன சொல்கிற காணிகள் கட்டடங்கள் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவை தான் இறுதி முடிவை சொல்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கொண்ட சபை, ஒரு உள்ளூராட்சி சபை. அந்த சபையை திட்டமிட்டு வந்து அரசு தரப்புக்கு வந்து மாற்றி கொடுத்த அந்த பொறுப்பு முழுக்க வந்து தமிழரசு கட்சி தான் ஏற்க வேணும். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் தொகுத்து பார்க்க வந்து இந்த செய்த அநியாயங்கள் எல்லாத்தையும் வந்து மூடி மறைக்கிறதுக்குத்தான் இன்றைக்கு இவ்வளோயா வந்து இவ்வளோதுக்கு பெருசாக வந்து கதைக்கிறாங்களோன்றது வந்து ஒரு சந்தேகம். அப்போ இது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது. உண்மையிலே வந்து தமிழரசு கட்சி வந்து இன்றைக்கு சரியான வகையில் வந்து திருந்திருக்கிறாங்கள்டா வந்து அதை நாங்கள் வரவேற்கணும். ஆனால் அதை வரவேற்கிறதுக்கு வந்து தமிழரசு கட்சி இது ஒரு அரசியல் லாபமற்றது, தாங்கள் வெறும் அரசியலுக்காக வந்து இதை செய்யவில்லை என்றதை நிரூபிக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சிவில் சமூகத்துக்கு வந்து இந்த இடத்த கூட இல்லாட்டி நாங்களும் வந்து செய்வோம். ஆனால் போட்டியாக வந்து இதை வரக்கூடாது. போட்டியாக வந்து திரும்பவும் வந்து ஒரு அரசியலாக வந்து இதை கொண்டு போகக்கூடாது. ஒட்டுமொத்தமாக வந்து இது எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தயவு செய்து வந்து தமிழரசு கட்சி இதை விளங்கி கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழினம் இதை எதிர்க்கிறது. இது வெறும் அரசியல் கட்சிகளோ அரசியல் நோக்கத்துக்காக எதிர்க்கிற அந்த குற்றச்சாட்டை இந்த அரசாங்கம் முன்வைக்குது. நாங்கள் மக்களுக்காக வந்து செய்கிற விஷயங்களை வந்து அவர்கள் கொச்சப்படுத்துறதை பார்க்குற வந்து இது அரசியல் நோக்கத்துக்காக, அவை இந்த இனவாத அரசியலுக்காக இல்லாட்டி ஏதோ ஒன்றுக்காக என்று சொல்லித்தான் அதை கொச்சப்படுத்துறதுக்கு பார்க்குறவை. ஆகவே அப்படி செய்யாமல் நாங்கள் சிவில் சமூகத்துக்கு வந்து அழைப்புதலை நாங்களே விடுத்து அவர்கள் இதை முன்னெடுப்பதற்கு வந்து முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். பேரச்சொலிகள் அப்படி சொல்லுங்க. கட்சிகள் இப்போ வந்து தமிழ்ன்னு சொல்லி கொண்டு இருக்கிறது 3 பேர். தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும், மற்றது நாங்கள். இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட உங்களுக்கு தெரியும் அந்த அமைப்போட அனுபவப்பட்ட ஆக்களும் வந்து இருக்கிறோம் இங்கே. அப்போ அப்படி எல்லாம் இருக்க வந்து நாங்கள் வந்து ஒரு சும்மா கற்பனைக்கு விடக்கூடாதானே. நாங்கள் என்ன சொன்னாலும் வந்து நாங்கள் அவர்களை வந்து கடுமையாக விமர்சித்து, நாங்கள் அவர்களும் எங்களை கடுமையாக விமர்சித்தோம். ஆகவே நாங்கள் கூட்டு செய்கிறேன்டா வந்து சிலர் சொல்லுவாங்க பதவிக்காக இல்லாட்டி ஏதோ ஒன்றுக்காக என்று சொல்கிறதே வந்து அப்படி எல்லாம் இல்லை. இது உண்மையில் வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடுக்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம்ன்றதை நிரூபிக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒப்பந்தம் கூட வந்து செய்தோம். ஒரு ஒப்பந்தம் செய்து நீங்கள் எல்லாம் அந்த ஒப்பந்தம் செய்த நிகழ்வுக்கு வந்த நீங்கள் நாங்கள் அந்த இடத்துல வந்து அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றியும் வந்து கொஞ்சம் ஆழமாக வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ இருந்தால் அதுக்கு பிறகு வந்து எங்கட பக்கத்தில் தமிழ் தேசிய பேரவைன்ற பக்கத்தில் இருந்து அந்த ஒப்பந்தத்தை செய்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வந்து அந்த ஒப்பந்தம் செய்திருக்காட்டி வந்து அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சேவையில் வந்து ஒரு பதவியும் வந்திருக்காது. விசேஷமாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து அங்கே தான் அவர்களுக்கு பதவிகள் கூடுதலாக எதிர்பார்த்திருக்கலாம். எந்த ஒரு சபையிலையும் வந்து அவர்களுக்கு எதுவுமே வந்து வந்திருக்காது. அதில் வந்து பங்கிடுறதாக இருந்திருக்கும் வந்து தமிழரசு கட்சியும் நாங்களும் மட்டும்தான். ஒன்றில் தமிழரசு கட்சிக்கு வந்து தவிசாளர் பதவியிலும் வந்து உபதவிசாளர் பதவி நாங்களும், இல்லாட்டி மாறி நாங்கள் தவிசாளர் பதவியும் தமிழரசு கட்சி தவிசாளர் பதவியராகத்தான் இருந்திருக்கோம். என்னென்னா நாங்கள் தான் 1ஆம் 2ஆம் இடத்துல தமிழ் தேசிய அரங்கில் வந்து இந்த கட்சி. அப்படி இருக்க வந்து நாங்கள் விட்டு கொடுப்பலை செய்து வந்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இந்த ஒப்பந்தத்தில் கொள்கையிலேயே வந்து இணங்கினபடியால் வந்து நாங்கள் எங்கள பக்கத்தில் இருந்து அந்த விட்டு கொடுப்பலை செய்து வந்து அவர்களுக்கு அந்த பதவியில் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் வேலை செய்கிறாங்க. அதனால் அப்படி செய்யவும் வந்து அவர்கள் அதையெல்லாம் மறந்து இன்றைக்கு அந்த ஒப்பந்தம் அவர்களோடு நாங்கள் செய்த ஒப்பந்தத்தையே மறுத்த தமிழரசு கட்சியோடு வந்து சேர்ந்திருக்கிறதாக நீங்கள் சொல்கிறீர்கள். ஊடகங்கள் நாங்கள் அறிகிறோம். அவர்களை கேட்டால் வந்து அவர்கள் எங்களுக்கு வந்து இப்போ வந்து மெசேஜ் அனுப்பி கொண்டு இருக்காங்க வந்து
எங்களோட ஒப்பந்தம் இப்பவும் உயிரோடு இருக்கா. நம்மளுங்க சொல்கிறேன். அப்போ நாங்கள் அப்படி இல்லை தானே, நாங்கள் அப்படி அந்த என்ன சொல்கிற இங்கேயும் அங்கேயும் தெரியாமல் தெளிவில்லாமல் நடந்து கொள்கிற ஆக்கள் இல்லை தானே. அப்போ நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் இப்படி நடந்து கொண்டால் நீங்களாகவே விலகி கொண்டுட்டீங்களென்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று நாங்கள் உங்களுக்கு ஊடகங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னமே சொன்னாங்க. அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. கொள்கையே விரும்ப இல்லைன்னு முதல் எங்களோட கதைச்ச தமிழரசு கட்சியும் கொள்கை சரி இயலாத இடத்துல சரி நாங்கள் சைன் பண்ணோம்னு சைன் பண்ணி போட்டு பதவியை எடுத்தது போட்டு கொள்கையும் மண்ணாங்கட்டியம் என்று சொல்லி கொண்டு போகிற டிடிஎன்ஏம் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க. சரியான அதுதான் இந்தியா யதார்த்தம். ஆனால் இந்த நிலைமை மாறணும். எங்களை பொறுத்தவரை இந்த நிலைமை மாறணும். நாங்கள் தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் இப்போ அவர்கள் செய்து கொண்ட கூட்டுகள் மாதிரி அல்ல. நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு இறுக்கமான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரணும். அதுதான் உண்மையிலே இந்தியான் காலகட்டத்தின் அவசியம். அது வாரதுக்கு எங்கட பக்கத்தில் இருந்து அவர்களில் ஒரு சில உத்தரவாதங்கள் அத்தியாவசியம். நாங்கள் அந்த உத்தரவாதங்கள் கொள்கை ரீதியான விஷயங்கள் என்ற விடயத்தில் நாங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லியும் இருக்கிறோம். எதிர்காலத்தில் அவர்கள் மேலதிகமாக அது சம்பந்தமாக எங்களோட கதைக்க விரும்புகிறார்கள்னா நாங்கள் நிச்சயமாக அவர்களோட அந்த விஷயங்களை பற்றி கதைக்கிறதுக்கு தயார். நீங்கள் மறக்கக்கூடாது, இந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் 2024 நாங்கள் தான் முதல் ஆரம்பிச்சினாங்க. அதை நிப்பாட்டி வச்சதை தமிழரசு கட்சியின் இந்தியான் பதிலோ உண்மையானதோ எனக்கு என்னென்னு தெரியல, தலைவரும் செய்யலாம். சரியான அப்போ அதில் அவர்கள் அதை திருத்தி அவர்கள் இல்லை தாங்களாகவே அதை முன்னெடுக்க தயார் விருப்பம் காட்டி எங்களை கூப்பிட்டால் அந்த கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயார் என்றால் நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்போம்.